Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th standard chemistryல public exam 2024 கான important 2 mark and 3 mark questions பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலைனா மறக்காம subscribe பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுக்கோங்க and மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. Chapter 1 பாருங்க, mineral and ore, கனிமம் மற்றும் தாது. Steps involved in extraction of metal from ore, ஒரு உலோகத்தினை அதன் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கும் செயல்முறை. Gangue slag, கனிமக் கழிவு. Gravitation separation, புவியீர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல். Cementation, வீழ்படிவமாக்கல். Smelting, calcination, roasting. வறுத்தல், காற்றில்லா சூழலில் வறுத்தல், உருக்குதல். Auto reduction, சுய ஒடுக்கம். Cyanide leaching, cyanide வேதிக் கழுவுதல். Hall Hérold process, Hall Hérold முறை. Evapor-phase method, ஆவி நிலைமை முறைகள். புக் பேக் கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 3, 4, 8, 15. Then chapter 2, anomalous properties of the first elements, முதல் தனிமங்களின் முரண்பட்ட பண்புகள். Inert pair effect, மந்த இணை விளைவு. Uses of borax, boraxின் பயன்கள். How boron nitrate is converted into போரான் நைட்ரேட். போரிக் அமிலத்திலிருந்து பாரான் நைட்ரேட் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? எத்தில் போரேட் டெஸ்ட், எத்தில் போரேட் ஆய்வு. ஹைட்ரோபோரேஷன், ஹைட்ரோபோரேனேற்றம். How will you prepare inorganic benzene or borazine or borazole, or what is the action of ammonia with diborane at low and high temperature? குறைந்த மற்றும் அதிக வெப்பநிலையில் டைபோரான் அம்மோனியாவுடன் வினைபடும் முறை. மெக்காஃபி ப்ராசஸ், மெக்காஃபி செயல்முறை. ஆலம்ஸ், preparation, properties, uses. படிகாரங்கள், தயாரித்தல், பண்புகள் மற்றும் பயன்கள். கேட்டினேஷன், சங்கிலி தொடராக்கம். அலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன், கார்பனின் புறவேற்றுமை வடிவங்கள். ஃபிஷர் டிராப்ஸ் சிந்தசிஸ், ஃபிஷர் டிராப்ஸ் தொகுப்பு. யூசஸ் ஆஃப் சிலிகான், சிலிகேட்டுகளின் பயன்கள். ஜியோலைட்ஸ், ஜியோலைட்டுகள். புக் பேக் கொஸ்டின்ல 12, 16, 17. சாப்டர் 3, வாட் இஸ் ஹேபர்ஸ் ப்ராசஸ், ஹேபர் முறை என்றால் என்ன? ஹவு டஸ் NH3 ரியாக்ட்ஸ் வித் குளோரின் அண்ட் குளோரைட்ஸ், அமோனியாவின் குளோரின் மற்றும் குளோரைடுடன் வினை. How does ammonia form complexes, அம்மோனியா எவ்வாறு அணைவுச் சேர்மங்களை உருவாக்குறது. அப்புறம் ஆஸ்வால்ட் ப்ராசஸ் டு ப்ரிப்பேர் HNO3, ஆஸ்வால்ட் முறையில் நைட்ரிக் அமிலம் தயாரித்தலை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ரியாக்ஷன் ஆஃப் HNO3 இன் 3 ஸ்டெப்ஸ், நைட்ரிக் அமிலத்தின் வினையை 3 படிகளில் விளக்குக. வாட் ஆர் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், நைட்ரஜனின் ஆக்சைடுகள் மற்றும் ஆக்சோ அமிலங்கள். Write a short note on allotropes of phosphorus, பாஸ்பரஸின் புறவேற்றுமை வடிவங்கள். How will you prepare pure phosphine, தூய பாஸ்பின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. Write a note on home signal, ஹோம் முன்னறிவிப்பான் பற்றி எழுதுக. Structure of phosphine, பாஸ்பினின் வடிவமைப்பை விளக்குக. Structure of oxo acids and oxides of phosphorus, பாஸ்பரஸின் ஆக்சைடுகள் மற்றும் ஆக்சோ அமிலங்களின் அமைப்பு. Structure of ozone, ஓசோனின் வடிவமைப்பு. Reducing oxidation bleaching action of SO2, கந்தக டை ஆக்சைடு ஒடுக்கும் பண்பு, ஆக்சிஜனேற்றும் மற்றும் வெளுக்கும் பண்பு. Explain contact process, தொடுமுறை விளக்குக. Elucidate the dehydrating property of H2SO4, கந்தக அமிலத்தின் வெப்ப உமிழ் வினை. Explain the oxo acids of sulfur, கந்தகத்தின் ஆக்சோ அமிலங்கள். Explain the preparation of bleaching powder, சலவைத்தூள் தயாரிக்கும் முறை. Uses of noble gases, மந்த வாயுக்களின் பயன்கள். இது போக புக் பேக் கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 6, 8, 9, 11, 13, 23. சாப்டர் 4, டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், இடைநிலை உலோகங்கள். Why do D block elements exhibit variation oxidation states, D தொகுதி தனிமங்கள் மாறுபட்ட ஆக்சிஜனேற்ற நிலையை ஏன் பெற்றுள்ளன. Define standard electrode potential of transition elements, இடைநிலை தனிமங்களின் திட்ட மின் முனை மின்னழுத்த மதிப்புகள் என்றால் என்ன. What are interstitial compounds, mention its properties, இடைச்செருகல் சேர்மங்கள் என்றால் என்ன, அதன் பண்புகள். Preparation of potassium dichromate, potassium dichromate தயாரித்தலை விளக்குக. Structure of potassium dichromate, potassium dichromate இன் வடிவமைப்பு. Chromyl chloride test, chromyl chloride சோதனை. Use of potassium permanganate, potassium permanganate இன் பயன்கள். Uses of potassium dichromate, potassium dichromate இன் பயன்கள். Oxidizing property of potassium permanganate, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடன் ஆக்சிஜனேற்ற பண்பு. பேயர்ஸ் ரியேஜென்ட், பேயரின் காரணி. இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், உள் இடைநிலை தனிமங்கள். ஜஸ்டிஃபை த பொசிஷன் ஆஃப் லாந்தனைட்ஸ் இன் பீரியாடிக் டேபிள், தனிம வரிசை அட்டவணையில் லாந்தனைடுகளின் இடம். வாட் ஆர் ஆக்டினைட்ஸ், கிவ் எக்ஸாம்பிள்ஸ். ஆக்டினைடு என்றால் என்ன, 3 உதாரணங்கள் தருக. Why is the first ionization enthalpy of chromium lower than that of zinc, துத்தநாகத்தை காட்டிலும் குரோமியத்தின் முதல் அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு குறைவு ஏன். Transition metals show high melting points, why, இடைநிலை தனிமங்கள் அதிக உருகு நிலையை கொண்டுள்ளன ஏன். புக் பேக்ல 10, 11, 13, 19, 22. Chapter 5,
டிஃப்ரென்ஸ் பிட்வீன் coordinated compounds அண்ட் டபுள் சால்ட்ஸ் அணைவு சேர்மங்கள் மற்றும் இரட்டை உப்புகள் வேறுபாடு. அப்புறம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆக்சிஜனேற்ற நிலை, ஹோமோலெப்டிக் அண்ட் ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ், ஓரின ஈனி அணைவு, பல் ஈனி அணைவு. வாட்டர் ஹைட்ரேட் ஐசோமர்ஸ் நீரேற்ற மாற்றியங்கள், ஐபேக் நேமிங், ஐபேக் பெயரிடுதல். ஐசோமெரிசம் இன் கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் அணைவு சேர்மங்களில் காணப்படும் மாற்றியங்கள். கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி படிகப்புல கொள்கை. மெட்டல் கார்பனைல்ஸ் உலோக கார்பனைல்கள், பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைல்ஸ் உலோக கார்பனைல் காணப்படும் பிணைப்பு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அணைவு சேர்மங்களில் முக்கியத்துவம் மற்றும் பயன்கள். வாட் இஸ் சிஎஃப்எஸ்இ படிக புலப்பிழப்பு ஆற்றல். லிமிடேஷன்ஸ் ஆஃப் விபி தியரி விபி கொள்கையின் வரம்புகள் யாவை. இப்போது புக் பேக் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 3, 5, 7, 9, 10, 18, 19, 20, 23. சாப்டர் 6ல் சாப்டர் 6 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் படிக வடிவமுடைய திடப்பொருள் படிக வடிவமற்ற திடப்பொருள் வேறுபாடு. ஐசோட்ரோபி அண்ட் அனிசோட்ரோபி திசையொப்பு பண்பு திசையொப்பு பண்பற்ற தன்மை. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயனிக் சாலிட்ஸ் அயனி படிகங்களின் பண்புகள். டைப்ஸ் ஆஃப் மாலிகுலர் சாலிட்ஸ் மூலக்கூறு படிகங்களின் வகைகள். யூனிட் செல் அலகுக்கூடு, கோஆர்டினேஷன் நம்பர் அணைவு எண். பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ் முதல்நிலை மற்றும் முதுநிலை அற்ற அலகுக்கூடுகள். டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் 7 படிக அமைப்புகள். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஸ்சி பிசிசி எஃப்சிசி யூனிட் செல். கனச்சதுர அலகுக்கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை. டிஃப்ரென்ஸ் ஹெச்சிபி அண்ட் எஸ்சிசிபி ஸ்ட்ரக்சர் ஹெச்சிபி வடிவ அமைப்பு மற்றும் சிசிபி வடிவ அமைப்பு வேறுபாடு. ரேடியஸ் ரேஷியோ ஆர விகிதம். டிஃபெக்ட்ஸ் இன் சாலிட்ஸ் படிக குறைபாடுகள். புக் பேக்கில் கொஷின் நம்பர் 4, 8, 9, 14, 24. தென் சாப்டர் 7 ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் சராசரி மற்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினைவேகம். ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் வேக விதி மற்றும் வினைவேக மாறிலி. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் வினைவேகம் மற்றும் வினைவேக மாறிலி. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி வினைவகை மற்றும் மூலக்கூறு எண். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜீரோ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். பூஜ்ய வகை மற்றும் முதல் வகை வினைக்கான எடுத்துக்காட்டு. சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், போலி முதல் வகை வினைகள். ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஜீரோ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பூஜ்ய வகை மற்றும் முதல் வகை வினைக்கான அரைவாழ் காலம். அரினியஸ் ஈக்குவேஷன் அரினியஸ் சமன்பாடு. எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஆன் ரியாக்ஷன் ரேட் வினைவேக மாற்றியின் பயன்படுத்துவதன் விளைவு. புக் பேக்கில் கொஷின் நம்பர் 10, 21, 22. சாப்டர் 8ல் ரைட் த அரினியஸ் கான்செப்ட் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் அமிலம் மற்றும் காரங்களின் அரினியஸ் கொள்கையை எழுதுக. வாட் ஆர் லூயிஸ் ஆசிட் அண்ட் பேசஸ் லூயி அமிலம் மற்றும் காரம் என்றால் என்ன. அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் நீரின் அயனி பெருக்கம் என்றால் என்ன. டிஃபைன் பிஹெச் ரிலேஷன் பிட்வீன் பிஹெச் அண்ட் பிஓஹெச் பிஹெச் மற்றும் பிஓஹெச் ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு. எக்ஸ்பிளைன் காமன் அயன் எஃபெக்ட்ஸ் பொது அயனி விளைவு விளக்குக. டிஃபைன் பஃபர் சொல்யூஷன் அண்ட் டைப்ஸ் தாங்கல் கரைசல் மற்றும் அதன் விளைவுகள் வகைகள். ரைட் அபவுட் த ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் சால்ட் அண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் ஆசிட் வலிமை மிகு காரம் மற்றும் வலிமை குறைந்த அமிலத்தின் உப்புகளை நீரார் பகுத்தல் பற்றி எழுதுக. டிஃபைன் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கரைதிறன் பெருக்கம் வரையறு. பஃபர் இண்டெக்ஸ் தாங்கல் எண் என்றால் என்ன. புக் பேக்கில் கொஷின் நம்பர் 3. தென் சாப்டர் 9 டிஃபைன் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி நியமன மின்தடை மற்றும் கடத்துத்திறன். மோலார் கண்டக்டிவிட்டி மோலார் கடத்துத்திறன். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் சமான கடத்துத்திறன். லிஸ்ட் அவுட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் மின்பகுளி கடத்துத்திறனை பாதிக்கும் காரணிகள். டிபே ஹக்கல் அண்ட் ஆன்சேகர் ஈக்குவேஷன் டிபே ஹுக்கல் மற்றும் ஆன்சாகர் சமன்பாடு. கோல்ராஸ் லா கோல்ராஸ் விதி. டேனியல் செல் டேனியல் மின்கலன். டிஃபைன் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அண்ட் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் மின்முனை அழுத்தம் மற்றும் திட்ட மின்முனை அழுத்தம். டிஸ்கிரைப் த எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் மால்டன் NaCl யூசிங் இனர்ட் எலக்ட்ரோட்ஸ் வினையுறா மின்முனைகளை பயன்படுத்தி உருகிய NaCl மின்னார் பகுத்தல் பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் மின்னார் பகுத்தல் பற்றிய ஃபாரடே விதிகள். லித்தியம் அயன் பேட்டரி லித்தியம் அயனி மின் சேமிப்பு கலன். ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் கொரோஷன் உலோகங்கள் அரித்தலிலிருந்து பாதுகாப்பு முறை. ஆனோட் அண்ட் கேத்தோட் நேர் மின்முனை மற்றும் எதிர் மின்முறை. Why does conductivity of a solution decrease on dilution of the solution? நீர்த்தல் அதிகரிக்கும் போது கரைசலின் கடத்துதிறனை குறைக்கிறது ஏன். ரைட் நோட் ஆன் சாக்ரிஃபிஷியல் ப்ரொடெக்ஷன் தன்னிழப்பு பாதுகாப்பு. Why is AC current used instead of DC in measuring the electrolytic conductance? மின்பகுளி கடத்துதிறன் அளவிடுதலில் DC மின்னோட்டத்திற்கு பதிலாக AC மின்னோட்டம் பயன்படுத்தப்படுகிறது ஏன். In chapter 10 list out the characteristics of adsorption பரப்பு கவர்தலின் சிறப்பு இயல்புகள். Difference between chemical and physical adsorption வேதி பரப்பு கவர்தல் இயற்பரப்பு கவர்தல் வேறுபாடு. Factors affecting adsorption பரப்பு கவர்தலை பாதிக்கும் காரணிகள். Difference between homogeneous and heterogeneous catalysis ஒருபடித்தான வினைவேக மாற்றம் மற்றும் பலபடித்தான வினைவேக மாற்றம் வேறுபடுத்துக. Define auto catalysis தன் வினைவேக மாற்றம் வரையறு. Explain intermediate compound formation இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கை. Active centers கிளர்வு மையங்கள்.
என்சைம் கேட்டலைசிஸ் நொதி வினைவேக மாற்றம், ஜியோலைட் கேட்டலைசிஸ் ஜியோலைட் வினைவேக மாற்றம், நானோ கேட்டலைசிஸ் நானோ வினைவேக மாற்றம், அயோபோபிக் காலைட்ஸ் அண்ட் அயோபோபிக் கொலைட்ஸ் கரைப்பான் விரும்பும் கூழ்மங்கள் மற்றும் கரைப்பான் வெறுக்கும் கூழ்மங்கள். பெப்டிசேஷன் கூழ்மமாக்கல். What are optical and kinetic properties of colloids are explained Tyndall effect and Brownian moment. கூழ்மங்களின் ஒளியியல் மற்றும் இயக்கவியல் பண்பு. ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் மின் இரட்டை அடுக்கும் என்றால் என்ன? எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் மின்னார் சவ்வூடு பரவல். கோல்டு நம்பர் கோல்டு என்ன? புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 2, 3, 4, 8, 9, 10, 11, 12, 14, 15, 21. தென் சாப்டர் 11 ஐபேக் நாமன்கிளேச்சர் ஐபேக் பெயரிடும் முறை, ஹைட்ரோபோரேஷன் ஹைட்ரோபோரோ ஏற்றம், ப்ரிப்ரேஷன் ஆஃப் கிளைகாலை தயாரித்தல், ப்ரிப்ரேஷன் ஆஃப் கிளிசரால் தயாரித்தல், ஸ்வன் ஆக்சிடேஷன் ஸ்வன் ஆக்சிஜனேற்றம், கிளிசரால் டு டிஎன்ஜி கிளிசராலிலிருந்து ட்ரை நைட்ரோகிளிசரின், கிளிசரோல் டு அக்ரோலின் கிளைசராலிலிருந்து அக்ரோலின், டவ்ஸ் ப்ராசஸ் டவ் முறை, கியூமின் ப்ராசஸ் கியூமினிலிருந்து பீனால்கள் தயாரிக்கும் முறை, ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன் ஸ்காட் அண்ட் பவுமன் வினை, வில்லியம்சன் ஈதர் சிந்தசிஸ் வில்லியம்சன் ஈதர் தொகுப்பு வினை, கோல்ப்ஸ் ரியாக்ஷன் கோல்ப் அல்லது கோல்ப்ஸ் கிமிட் வினை, ரீமர் டைமன் ரியாக்ஷன் ரீமர் டிமன் வினை, தாலின் ரியாக்ஷன் தாலின் வினை, கப்ளிங் ரியாக்ஷன் இணைப்பு வினை, டெஸ்ட் ஃபார் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால் ஆல்கஹால் மற்றும் ஃபீனால்களின் வேறுபடுத்தி அறியும் சோதனை, யூசஸ் ஆஃப் ஃபீனால்களின் பயன்கள், ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் ஈத்தர் தயாரிக்கும் முறை, ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் ஈத்தர்களில் சுய ஆக்சிஜனேற்றம், ஃபினால் டு பிக்ரிக் ஆசிட் ஃபினாலிலிருந்து பிக்ரிக் அமிலம், ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் வினை, யூசஸ் ஆஃப் ஈத்தர்ஸ் ஈத்தரின் பயன்கள். புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 1, 16, 17. தென் சாப்டர் 12 ரோஸ்மன் ரியாக்ஷன் ரோசன் முன் ஒடுக்க முறை, ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் ஸ்டீஃபனின் வினை, எட்டாட் ரியாக்ஷன் எட்டாட் வினை, காட்டமன் கோச் ரியாக்ஷன் காட்டமன் கோச் வினை, ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேற்றம், ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ரக்சரல் யூஸ் ஆஃப் யூரோட்ரோபின் தயாரிக்கும் அமைப்பு மற்றும் பயன்கள், பாப்போவ்ஸ் ரூல் பாப்போவ் விதி, கிளமன்சன் ரிடக்ஷன் கிளமன்சன் ஒடுக்கம், ஓல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன் ஓல்ஃப் கிஷ்னர் ஒடுக்கம், ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் ஹாலோஃபார்ம் வினை, கிளைசன் ஸ்கிமிட் கண்டென்சேஷன் கிளைசன் ஸ்கிமிட் குறுக்க வினை, பென்சாயின் கண்டென்சேஷன் பென்சாயின் குறுக்கம், பெர்கின்ஸ் ரியாக்ஷன் பெர்கின் வினை, நோவனகல் ரியாக்ஷன் நோவனகல் வினை, ஹவு டஸ் பென்சல்டிஹைட் ஃப்ரம் சிப்ஸ் பேஸ் பென்சால்டிஹைடிலிருந்து சிப் காரம் உருவாவது எப்படி, ப்ரிப்ரேஷன் ஆஃப் மாலசிட் கிரீன் டை மால்சை பச்சை சாயம் உருவாதல், டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட்ஸ் ஆல்டிஹைடுகளுக்கான சோதனை, கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் டீகார்பனைசேஷன் மெத்தட், கோல்ப் பின்னார் பகுப்பு கார்பாக்சிலிக் தொகுதி நீக்க முறை, ஹெச்விசி ரியாக்ஷன் ஹெச்விசி வினை, டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் கார்பாக்சிலிக் அமில தொகுதிக்கான சோதனைகள், டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷன் ஆல்கஹாலுடன் வினை அல்லது டிரான்ஸ் எஸ்டராக்கள், கிளைசன் கண்டென்சேஷன் கிளைசன் குறுக்கம், ஹாஃப்மேன்ஸ் டீக்ரடேஷன் ஹாஃப்மேன் குறைப்பு வினை. புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 2, 5, 6, 7, 11, 15. சாப்டர் 13 டாட்டோமரிசம் டு ஆசிஃபார்ம் அண்ட் நைட்ரோஃபார்ம் நைட்ரோ வடிவம் மற்றும் ஆசி வடிவம், ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ அல்கேன்களின் ஒடுக்கம், ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் குளோரோபிக்ரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, நெஃப் கார்பனில் சிந்தசிஸ் நெஃப் கார்பனில் தொகுப்பு, ஹாஃப்மேன்ஸ் புரோமைடு ரியாக்ஷன் ஹாஃப்மேன் புரோமைடு வினை, கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸ் காப்ரியல் தாலிமைடு தொகுப்பு, செபாட்டியர் மெயில் ரியாக்ஷன் செபாட்டியர் மெல்கி முறை, ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன் ஸ்காட் அண்ட் பவுமன் வினை, கார்பலமைன் ரியாக்ஷன் கார்பலமைன் வினை, மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் கடுகு எண்ணெய் வினை, சாண்ட்மயர் ரியாக்ஷன் சாண்ட்மயர் வினை, காட்டமன் ரியாக்ஷன் காட்டமன் வினை, பால் சீமன் ரியாக்ஷன் பால் ஸ்கீமன் வினை, காம்பக் ரியாக்ஷன் காம்பக் வினை, கப்ளிங் ரியாக்ஷன் இணைப்பு வினை, கண்டென்சேஷன் ரியாக்ஷன் குறுக்க வினை. புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 2, 4, 8, 1, 4, 10, 11, 17, 18. தென் சாப்டர் 14 எபிமர்ஸ் அண்ட் எபிமரைசேஷன் எபிமர்கள் மற்றும் எபிமராக்கள், டிஃபைன் ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் சமமின் புள்ளி வரையறை, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைப்ரஸ் அண்ட் குளோபுலர் புரோட்டீன்ஸ் இலை புரதங்கள் மற்றும் குளோபுலர் புரதங்கள் வேறுபடுத்துக, வாட் டைப் ஆஃப் லிங்கேஜஸ் ஹோல் டுகெதர் மோனோமர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ எவ்வகையான இணைப்புகள் டிஎன்ஏவில் உள்ள ஒற்றை அலகுகளை ஒன்றாக ஈர்த்தி வைத்துள்ளன, கிவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன்ஸ் புரதங்களின் முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை அமைப்புகளை வேறுபடுத்துக, நேம் த விட்டமின்ஸ் ஹூஸ் டெஃபிஷியன்சி காஸ் ரிக்கெட்ஸ் ஸ்கர்வி பின்வரும் குறைபாட்டு நோய்களை உருவாக்கும் வைட்டமின்கள் பெயர்களை எழுதுக, ரிக்கெட்ஸ் ஸ்கர்வி. ரைட் த ஸ்விட்டர் அயன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலனைன் அலனினின் ஸ்விட்டர் அயனி அமைப்பை எழுதுக. கிவ் எனி 3 டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏக்கு இடையே உள்ள ஏதேனும் 3 வேறுபாடுகளை எழுதுக.
ரைட் a ஷார்ட் நோட் ஆன் பெப்டைட் பாண்ட். பெப்டைட் பிணைப்பு பற்றி சிறு குறிப்பு வரைக. கிவ் டூ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹார்மோன்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ். ஹார்மோன்கள் மற்றும் வைட்டமின்களுக்கிடையே உள்ள 2 வேறுபாடுகளை தருக. ரைட் a நோட் ஆன் டீநேச்சுரேஷன் ஆஃப் புரோட்டீன்ஸ். புரதங்களின் இயல்பியல் பிளத்தல் பற்றி சிறுகுறிப்பு வரைக. வாட் ஆர் ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் சுகர்ஸ். ஒடுக்கும் மற்றும் ஒடுக்கா சர்க்கரைகள் என்பவை யாவை. ஹவ் ஆர் வைட்டமின்ஸ் கிளாசிஃபைட். வைட்டமின்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன. வாட் ஆர் ஹார்மோன்ஸ், கிவ் எக்ஸாம்பிள். ஹார்மோன்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுகள் தருக. டிஃபைன் என்சைம்ஸ், நொதிகள் வரையறு. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் RNA which are found in cell. செல்லில் காணப்படும் RNAவின் வகைகள் யாவை. இது போக புக் பேக்கில் கொஷின் நம்பர் 16. சாப்டர் 15 பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டா போதுமானது. நிறைய கொஷின்ஸ் இருக்கிறது மாதிரி இருக்கும். ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 மார்க்குமே எப்படி தான் கேட்க போகிறாங்க, 2 மார்க் 3 மார்க் சேர்த்து தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. இதை நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவுட் ஆஃப் 70க்கு நீங்கள் 60 மார்க்ஸ்க்கு மேலேயும், அவுட் ஆஃப் 100க்கு 90 மார்க்ஸ் மேலேயும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் தரவாக படிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.